ஹாய் நண்பா, டிஎன்பிஎஸ்சிலிருந்து 2026 ஆண்டிற்கான மிகப்பெரிய டெக்னீஷியன் ரெக்ரூட்மெண்ட் தான் வெளியிட்டிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா 800க்கும் அதிகமான வேகன்சி தான் கொடுத்திருக்காங்க. டிரான்ஸ்போர்ட், ஃபிஷரிஸ், டெக்ஸ்டைல், பிளானிங், எம்ப்ளாய்மெண்ட், வாட்டர் ரிசோர்ஸ், ஹைவேஸ், ஃபாரஸ்ட் அப்படின்னு பலவிதமான டிபார்ட்மெண்ட்ல இருந்து பர்மனன்ட் ஜாபுக்கான ரெக்ரூட்மெண்ட் நோட்டிபிகேஷன் தான் கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த ஜாபுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனா 10th ஐடிஐ டிப்ளமோ இன்ஜினியரிங்னு என்ன படிச்சிருந்தாலுமே தாராளமா அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஜாபுக்கு 15/8/2026 வரைக்குமே ஆன்லைன்ல அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இந்த ஜாபை பத்தின முழு தகவலையுமே பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்றேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அண்ட் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் மட்டும் கொடுத்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போவோம். அண்ட் இந்த நோட்டிபிகேஷன் எங்க இருந்து கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ல இருந்து கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்கான டிப்ளமோ அண்ட் ஐடிஐ லெவல் வேகன்சிஸ் தான் வெளியிட்டிருக்காங்க. அண்ட் இந்த ஜாபுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓபனிங் டேட் 17/7/2026 இருந்து கடைசி தேதியா 15/8/2026 வரைக்குமே ஆன்லைன்ல அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் நீங்க அப்ளை பண்ணல அப்ளிகேஷன்ல கரெக்ஷன் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா 19/8/2026 இருந்து 21/8/2026 கரெக்ஷன் வந்து பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஜாபுக்கான எக்ஸாமினேஷன் பாத்தீங்கன்னா பேப்பர் 1 பேப்பர் 2னு 2 இருக்கும். அண்ட் இந்த எக்ஸாமுக்கு எப்ப இருக்கும் அப்படின்றதையுமே பின்னாடி உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா அவங்களோட பர்சனல் வெப்சைட்டான www.tnpsc.gov.in வெப்சைட்ல ஆன்லைன்ல தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இந்த ஜாபுக்கான போஸ்ட் வைஸ் வேகன்சி டீடைல்ஸ் பாத்தீங்கன்னா ஃபோர்மேன்ல 5 வேகன்சி தான் கொடுத்திருக்காங்க. தமிழ்நாடு மினரல்ஸ் லிமிடெட்ல இருந்து தான் கொடுத்திருக்காங்க. மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2ல 2 வேகன்சி கொடுத்திருக்காங்க. டிரான்ஸ்போர்ட் அண்ட் ரோட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்ல இருந்து கொடுத்திருக்காங்க. சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபிஷரிஸ்ல 12 வேகன்சி கொடுத்திருக்காங்க. ஃபிஷரிஸ் அண்ட் ஃபிஷர்மேன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து தான் கொடுத்திருக்காங்க. அசிஸ்டன்ட் மேனேஜர்ல 14 வேகன்சி கொடுத்திருக்காங்க. தமிழ்நாடு ஃபிஷரிஸ் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் லிமிடெட்ல இருந்து தான் கொடுத்திருக்காங்க. டெக்ஸ்டைல் இன்ஸ்பெக்டர்ல 3 வேகன்சி டெக்ஸ்டைல் டிபார்ட்மெண்ட்ல இருந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம ஜூனியர் ட்ரெயினி ஆபீசர், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆபீசர், சர்வே கம் அசிஸ்டன்ட், டிராஃப்ட்மேன், ரோட் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட்ல இருந்து உங்களுக்கான வேகன்சியுமே கொடுத்திருக்காங்க. டோட்டலா 839 வேகன்சி தான் கொடுத்திருக்காங்க. சோ எல்லாருக்குமே சான்சஸ் இருக்கு. கண்டிப்பா அப்ளை பண்ணி பாத்துருங்க. அண்ட் இந்த ஜாபுக்கான ஏஜ் லிமிட்னு பாத்தீங்கன்னா மினிமம் 18 வயசுல இருந்து மேக்ஸிமம் 21 வயசுக்குள்ள இருக்கவங்க தாராளமா அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாம கவர்மெண்ட் ரூல்ஸ் படி உங்களுக்கான ஏஜ்ல ரிலாக்சேஷனுமே கொடுக்குறாங்க. அண்ட் இந்த ஜாபுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா ஃபோர்மேனுக்காக டிப்ளமோ இன் மைனிங் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கவங்களும், மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டருக்காக மினிமம் ஜெனரல் குவாலிஃபிகேஷனா டிப்ளமோ இன் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 3 இயர்ஸ் கோர்ஸ் முடிச்சிருக்கவங்களும், டிப்ளமோ இன் ஃபிஷரிஸ் டெக்னாலஜி அல்லது பேச்சுலர் டிகிரியில ஃபிஷரிஸ் சயின்ஸ் முடிச்சிருக்கவங்களுமே தாராளமா அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அசிஸ்டன்ட் மேனேஜருக்காக டிப்ளமோ இன் ஃபிஷரிஸ் டெக்னாலஜி முடிச்சிருக்கவங்க தாராளமா அப்ளை வந்து பண்ணிக்கலாம். சோ ஆல்மோஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஐடிஐ, டிப்ளமோ, டிகிரின்னு எல்லாத்துக்குமே வேகன்சி இருக்கு. சோ கண்டிப்பா அப்ளை பண்ணி பாத்துருங்க. அண்ட் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணும்போது சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸா உங்களோட 10th சர்டிபிகேட், 12th மார்க் ஷீட், ஐடிஐ சர்டிபிகேட், நேஷனல் ட்ரேட் சர்டிபிகேட், நேஷனல் அப்ரெண்டிஸ் சர்டிபிகேட், டிப்ளமோ டிகிரி, பிஜி டிகிரி, யூஜி டிகிரி என்ன முடிச்சிருக்கீங்களோ அதற்கான சர்டிபிகேட் எல்லாமே வெரிஃபை வந்து பண்ணுவாங்க. அண்ட் அதற்கப்புறமா உங்களுக்கான மெடிக்கல் அண்ட் பிசிக்கல் ஸ்டாண்டர்டுமே கொடுத்திருக்காங்க. கண்டிப்பா செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஜாபுக்கான ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் பேப்பர் 1ல பாத்தீங்கன்னா பார்ட் ஏல தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், பார்ட் பில ஜெனரல் ஸ்டடீஸ், பார்ட் சில ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி, அடுத்து பேப்பர் 2 பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் பேப்பர் தான் இருக்குன்றதையுமே சொல்லியிருக்காங்க. சோ டோட்டலா பாத்தீங்க அப்படின்னா 450 மார்க்குக்கு இந்த எக்ஸாமினேஷன் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. OMR பேஸ்டு, கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் தான் இருக்குன்ற சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்றதுன்னு பாத்தீங்கன்னா www.tnpscexam.in வெப்சைட்ல ஏற்கனவே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கான இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை வச்சு அப்ளிகேஷன் ஃபார்மை ஆன்லைன்ல ஓபன் பண்ணி உங்களோட பர்சனல் டீடைல்ஸ், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீடைல்ஸ், உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ அண்ட் தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கரெக்டா அப்லோட் பண்ணி அப்ளிகேஷன் ஃபார்மை ஆன்லைன்ல சப்மிட் வந்து பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஜாபுக்கான எக்ஸாமினேஷன் சென்டர்னு பாத்தீங்கன்னா 38 மாவட்டத்திலுமே உங்களுக்கான எக்ஸாமினேஷன் சென்டர் இருக்கு. அதுல எந்த சென்டர் உங்களுக்கு ப்ரிஃபரா இருக்கோ அந்த சென்டரை சூஸ் பண்ணியே நீங்க எக்ஸாம் வந்து எழுதிக்கலாம். அண்ட் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்றதுக்கான எக்ஸாமினேஷன் ஃபீஸா
ரூபாய் நிர்ணயிச்சிருக்காங்க. அண்ட் இந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் ஆன்லைன்ல கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு மூலமா ஆன்லைன்ல பே பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வேலைவாய்ப்பு வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம வேலை தேடிட்டு இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த ஜாபுக்கான அபிஷியல் நோட்டிபிகேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நம்மளோட வாட்ஸ்அப் சேனல் லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஜாயின் பண்ணலனா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற அப்டேட்ஸ் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.